ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், படம் நேற்றே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா என்னால் போட முடிஞ்சது. இன்றைக்கி தான் ஷோ டிக்கெட் கிடச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் அந்த கம்பேக் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்முக்கான பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக அடித்து பிடிச்சி புக் பண்ணி போனாங்க. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட இந்த படத்துக்காக டிக்கெட் புக் பண்ணி போனாங்க. பட் எனக்கு டிக்கெட் இந்த கிடச்சிச்சு. ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ பெருசாக வள கொலவலன்னு பேசாமல் ஷார்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. இனிமேல் படம் பார்க்க போகிறவங்க இந்த ரிவ்யூ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை எப்போதும் போல் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டோரி சொன்னால் கன்ஃபார்ம் உங்களுக்கு அது பெரிய ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். ஒருவேளை ஸ்டோரிஸ் சொல்கிற ஒரு அவசியமாக இருந்தால் சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு ஸ்டோரி அப்படிங்கிறது சொல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கே போயிடுறேன். ஸோ முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆக்டிங் தான். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே சரி. ஸோ ஸ்பெசிஃபைடாக சொல்லணுன்னா சூர்யா சார் ஆகட்டும், பூஜா ஹெக்டே ஆகட்டும், ஜோஜோ ஜார்ஜாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்லேருந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க. சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டிங் தான் பார்த்தீங்கன்னா உண்மை சொன்னால் படத்தை தள்ளிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் மியூசிக். ஒரு மியூசிக் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆமாம் அப்படிங்கிற ஒரு உறக்க பதிலாக பார்த்தீங்கன்னா சனா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்கி அண்ட் சிக்கந்தர் இந்த மாதிரி நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட மவுஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்குமே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் ஆகட்டும், ஏன் உங்களுக்கே தெரியும் சாங்ஸ் எல்லாமே வந்து சாட் பஸ்டர். லைக் கனிமா ஆகட்டும், கண்ணாடி பூவே ஆகட்டும், ஒவ்வொரு சாங்ஸுமே தியேட்டரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிளிஸ்ஸாக இருக்குது. அண்ட் தியேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிச்சிருச்சு அந்த பிஜிஎம் ஒவ்வொன்றுக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் சனா. ஸோ ஒரு படத்தை ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சனாவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் காமிச்சிருக்காங்க மியூசிக் வழியாக. அது மோஸ்ட்லி நிறைய மியூசிக் கேட்குறவங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஃபேனாக ஒரு மியூசிக் ஃபேனாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வைப் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு சூத்திங் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மூணாவது பாசிட்டிவ் உங்களுக்கே தெரியும், இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான். ஸோ பிக் பட்ஜெட் ஃபிலிம்னாலே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ எடிட்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் தான். ஸோ டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமாக இருக்கிறதுனால இந்த படத்தில் சொல்ல வர கண்டென்ட்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா என்ரிச்சாக பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா போய் சேருது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த டெக்னிக்கலி ரிச்சாக கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் யார்? நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் தான். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அவர் ரைட் பண்ணி கொண்டு வந்த அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிக் வேன்னு சொல்ல முடியாது, அவர் நிறையா ஃபிலிம்ஸில் அவர் யூஸ் பண்ணது தான் சாப்டர் வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா கதையை சொல்கிறது. ஐ திங்க் ஐ எம் லிட்ரலி இம்ப்ரெஸ்ட் இட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த படம் லேகாக இருக்குது, அதை பற்றி நம்ம நெகட்டிவ்ஸில் பேசலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு சாப்டராக பார்க்கும்போது இன்னுமே நம்ம ஆடியன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகுறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் இல்லாட்டி கூட ஒரு கிரிட்டிக் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கூட அட்டாச் ஆகிறது என்னால் பார்த்தீங்கன்னா கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸுமே அதான் சொன்னாங்க. ஸோ சாப்டராக பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கிண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறையா டேரக்டர்ஸ், நிறையா ரைட்டர்ஸ் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொன்னால் பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லை. பட் பெரிய ஒரு ஓட்டையே எங்கே இருக்குன்னா செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் லேக் ஸ்டில் பாதர்ஸ் மீ. எஸ், செகண்ட் ஹாஃப் கர்ஸுங்கிறது யாரையுமே விடலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷம் அப்படின்னு நீங்கள் திருப்பி இப்போ புரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஆகட்டும், இந்த படமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிக் ஃபிலிம்ஸ்க்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எஸ், வீரதுரை சூழ்நிலை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில்
நம்ம ரெட்ரோ ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், இந்த மாதிரி பிக் ஃபிலிம்ஸ் விடாமுயற்சி ஆகட்டும், பிக் ஃபிலிம்ஸில் அந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே கண்டினியூ தான் இருக்குது. ஹோப், கூலி அந்த மாதிரி படங்களெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கட்டும். தக் லைஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் செகண்ட் ஆஃப் கர்ஸ் அஃபெக்ட் பண்ணாதான் நான் நம்புகிறேன். ஏன் இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் ஒரு வேளை மிஸ்டேக் ஆகிருக்கணும், ஏன்னா ட்ரிம் பண்ணியிருக்கலாம். நிறைய சீன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் சொல்ல முடியாது, பட் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு நான் பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். மற்றபடி நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் ஒவ்வொன்றும் பிரித்து பண்ணதுனால அது பார்க்க இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ல வரேன். ஸோ ஓவராலாக த ஒன் சூர்யா சாரோட கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்பேக் தான். பட் இருந்தாலுமே அவரோட பொட்டன்ஷியலுக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு நான் வெயிட் பண்ணுறேன். எஸ், அந்த ஒரு பழைய சிங்கம் சூர்யா, அந்த ஒரு பழைய வேல் சூர்யா, அந்த மாதிரி ஒரு கம்பேக்கை நான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வெயிட் பண்ணிருக்கேன். எஸ், இட்ஸ் எ கிரேட் கம்பேக் கிவன் பை கார்த்திக் சுப்ராஜ். பட் ஸ்டில் இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் ஒரு வேளை சூர்யா சாருக்கு இன்னுமே ரைட் பண்ணிருக்காரு காட் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இட்ஸ் அ வெரி குட் கம்பேக், இட்ஸ் அ வெரி குட் ரைட்டிங். பட் இருந்தாலுமே செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அடி வாங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படத்துக்கு போய்க்கோங்க. அண்ட் இஃப் யூ லைக் பேட்டை உங்களுக்கு பிடிக்கும்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போய்க்கோங்க. ஏன்னா பேட்டை அதுலேயுமே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லேக் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே அது எல்லா ஆடியன்ஸ்னாலேயும் விரும்பப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமுமே செகண்ட் ஹாஃபில் லேக் இருக்குது. அதே கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். பட் உங்களுக்கு பேட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் நம்ம கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸுக்கு 3 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஏன் அந்த 2 ஸ்டார்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், அந்த செகண்ட் ஆஃப் லேக் இருந்துச்சு. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு சூர்யா சாரோட கம்பேக் ஆஃப்டர் கங்கோவா மாதிரியான ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் வருதுன்னா இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. பட் இட்ஸ் நாட் ஆன் டேரக்டர். பட் ஸ்டில் ஐ ஆம் ஹோப்பிங் ஃபார் அ கிரேட் கம்பேக். ஸோ தேங்க்யூ guys, let's meet in next video.